ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. சர்வதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். சில விஷயங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது புரியும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லி எளிமையாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம். இது நாளைக்கு நாங்கள் செய்து காட்டுறோம், நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இப்போ அதை பற்றி விளக்கம் மட்டும் இப்போ சொல்கிறோம். நீங்கள் யாகங்கள் பண்ணாலும் யஜ்யங்கள் பூஜைகளில் இந்த தர்பைன்றதை பார்த்துருப்பீங்க. அதில் தான் பவித்திரம் கூர்ச்சம்ன்றதெல்லாம் பண்ணுவாள். மந்திர பிரயோகங்களுக்கும் இதை பயன்படுத்துவாள். நிறைய ஹோமங்கள் பண்ணுற இடத்துல இதை நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி இதுக்கு இந்த பெருமை வந்தது, இந்த தர்பைக்கு எப்படி இந்த சக்தி வந்தது, இதை எப்படி முறையாக நம்ம பயன்படுத்தி பலன் அடையலாம். ஆண் தர்ப்பம், பெண் தர்ப்பம், நபும்சக தர்ப்பம், இந்த மூணுத்துக்கும் என்ன விதமான பிரயோகம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அதை எப்படி நம்ம எரிக்கிறது, அதை எந்த மாதிரியான எண்ணெய் சேர்க்கணும், முக்கூட்டி எண்ணெய், 3 விதமான எண்ணெய் என்னென்ன, அதை பஸ்மம் பண்ண பிறகு எப்படி பிரயோகம் பண்ணுறது, இதை நாளைக்கு நான் விரிவாக சொல்ல போகிறோம். நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். இதேமாரி தொடர்ந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று செய்து காட்டுறோம். நீங்களே அதை செய்து பலனடையக்கூடிய வகையில் எளிய முறையில் இருக்கும், சிறப்பான முறையில் இருக்கும். ஆனால் நீங்கள் முழுவதும் நிதானமாக பார்த்தா தான் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் தெரியும். நாளைக்கு இதை பற்றி மிக விரிவானமும் செய்கிறோம். இப்போ ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தர்ப்பம் பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க. தொடர்ந்து முதல் நேர் இன்னைக்கு யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். என் பேர் உதயகுமார், என் மகன் பேர் வினோத்குமார். எங்கேருந்து சார் பேசுறீங்க நீங்க? ரெட்டிஸ் காவங்கத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசுறீங்க? அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. சரிங்க மேடம். பையன் பேரு வினோத்குமார், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து வினோத்காக நீங்க கேட்கணும்? திருமணம் எல்லாம் கை கூட வரதுல கேன்சல் ஆயிடுது. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. அவருக்கு சுபயோகம் எப்ப நடக்கும் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம். சொல்லுங்க. எத்தனாவது குழந்தை? இது 3வது பையன் சார். 3வது குழந்தைங்களா? அவர் என்ன கையெழுத்து என்ன பேர்ல போடுறார்? கிஷோர் என் பேர் வினோத்குமார்னு வரும். சரி, என்ன உத்தியோகம் பார்க்குறாரு இப்போ? சேல்ஸ்மேன். சரி, உங்க குலதெய்வம் எது சொல்லுங்க? குலதெய்வம் பச்சையம்மன். எந்த ஊர்ல இருக்கு? திண்டிவனம் தாண்டி சார். சரி, கிட்ட. சரி, அதாவது பேச்சுவார்த்தையோட நிக்கிறது, அதுக்கு மேல வரல. வரமாட்டேது. ஆமா. சரி, ஜாதகம் வாங்கிட்டு போறவங்க என்ன காரணம் சொல்றாங்க? ஏதாவது காரணம் சொல்றாங்க. வேலை பர்மனன்ட் இல்ல வேற ஏதாவது அப்படின்னு. சரி, ஆனா ஜாதகத்தை காரணமா சொல்ல. ஆமாம்மா. சரி, இது என்ன காரணம்னு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி. நீங்க இந்த கேள்வி கேட்ட நேரத்தில் சப்தம ஸ்தானத்தை பாப கிரகங்கள் பார்வையிட்டதுனால மறைமுகமான தடை அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிய சிறப்பான சில பரிகாரங்கள் மட்டும் பண்ணீங்கன்னா போகிறோம். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல பலனை கட்டாயம் நீங்கள் அடைய முடியும். இவர் நீங்கள் திருமண விஷயமா நீங்கள் இவர் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் புதன்கிழமை பெண் பார்க்க போக வேண்டாம். அதேமாதிரி பெண் பார்க்க போகும்பொழுது பச்சை கலர் உடை அணியிறதை தவிர்க்கலாம்.
ரெண்டாவது பெண் பார்க்க போகிற அன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணெய் சாத்திட்டோ இவர் பேரில் அர்ச்சனை வழிபாடு பண்ணிட்டு போய் பாருங்கள். இந்த 3 விஷயத்தை கடைப்பிடிங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்து இந்த வருஷம் இவருக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது பெண் தெய்வ ஆலயத்தில் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை பெண் தெய்வத்தோட ஆலயத்தில் நீங்கள் வந்து வேம்பு விருட்சம் வேப்ப மரம் வாங்கி சூரிய உதயமாய் மறையறதுக்குள்ளே நட்டுடுங்க. அப்படி நடும்பொழுது 9 பிடி துவரையை ஊற வச்சு அந்த ஜலத்தை மரத்துக்கு விடுங்க. துவரையை வந்து ஆட்டுக்கு கொடுக்கறது நல்லது. ஒரே ஒரு முறை இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வேம்பு விருட்சம் சாதாரண ஜலம் விட்டால் போகும். அங்கே கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் யாரையாவது பராமரிக்க சொல்லுங்கள். தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே வாங்க. இந்த விருட்சம் வளர வளர தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்.